त्वां शीलरूपचरितैः परमप्रकृष्टसत्त्वेन सात्विकतया प्रबलैश्च शास्त्रैः प्रख्यातदैवपरमार्थविदां मतैश्च नैवासुरप्रकृतयः प्रभवन्ति बोद्धुम् त्वां शीलरूपचरितैः परमप्रकृष्टसत्त्वेन सात्विकतया प्रबलैश्च शास्त्रैः प्रख्यातदैवपरमार्थविदां मतैश्च नैवासुरप्रकृतयः प्रभवन्ति बोद्धुम्. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. नवसभाय अस्मद्गुरुपरम्पराय नमः. 15வது பத்தியம் இது ஸ்தோத்திர ரத்னத்தில். एवं चतुर्भिः पञ्चभिर्वा श्लोकैः प्रदर्शितं भगवत् परत्वं यदि प्रामाणिकं तर्हि श्रुतशास्त्राः सर्वेपि किं तथा न अध्यवस्यन्ति அப்படின்னு சுவாமி கேட்குறார். சுவாமி தேசிகன் இந்த பத்தியத்துக்கு ஒரு சங்கதி ஏற்படுத்துகிறார். கொஞ்சம் சம்ஸ்கிருதம் வியாக்கியானத்தை வாசித்தா தான் கேட்குறவங்களுக்கு ருச்சி இருக்கும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். அதாவது சம்ஸ்கிருத ஞானமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஞான அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு ஞானத்தை. அதனால் கொஞ்சம் அங்கேருந்து படித்து வாசித்து காட்டுறேன் இருக்கிற இந்த கொஞ்சம் நாளையில். இப்போ சங்கதி சொல்லணும், இந்த ஸ்லோகத்துக்கும் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம், எதற்காக இதை அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாதித்திருக்கிறான்னு கேட்டால், இவ்வாறு 4 அல்லது 5 ஸ்லோகங்கள் மூலமாக பகவானுடைய பரத்வத்தை பிராமாணிக்கமாக காட்டிவிட்டு, இப்போ சாஸ்திரத்தை நம்ம மட்டும் வாசிக்கலையே, ஸ்ருதசாஸ்திராக சர்வேபி எல்லோரும் தான் நான் வாசிக்கிறேன். வேதத்தை எல்லோரும் அத்தியனம் பண்ணுறா, புராணங்கள்லாம் வாசிக்கிறா, எல்லோரும் தான் வாசிக்கிறா. சர்வேபி கிம் ததா ந அத்தியவசியந்தி, நம்மளை மாதிரி அவள்லாம் விஷ்ணுவே பரமாத்மா, ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் இப்படிலாம் ஏன் அவளுக்கு அத்தியாசம் ஏற்படுறதில்லை? வேறு தெய்வத்தைகள்லாம் கொண்டாடுறா, அல்லது சுவாமி சாதிக்காரன் நிரீஸ்வரவாத திரிமூர்த்தி சாமியைக்கத்வாதி ஏக்கியாதி பக்ஷாச்ச. ஒன்று ஈஸ்வரன் இல்லைன்றா சில பேர் சொல்கிறா 3 மூர்த்திகள் இருக்கா, அவளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கின்றது, அவர்களுக்குள்ள இல்லை ஒரு ஐக்கியம் இருக்கின்றது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாளே அப்படின்னு கேட்டால், அதற்கு பதிலாக இந்த பத்தியத்தை எடுத்துக்கணும். போத்தும் ந பிரபவந்தி. போத்தும் அதாவது ஆப்ரேட்டிவ் பார்ட்டுன்னு பார்த்தோம்னா ஸ்லோகத்தில் துவாம் போத்தும் ந பிரபவந்தி இவ்வளோதான். துவாம்னா இப்போ இத்தனை ஸ்லோகங்கள் மூலமாக எவனுடைய மகிமையானது சொல்லப்பட்டதோ, மகத்யோபி மகீயஸ்வேன பூர்வோக்தம், எத்தனை லோகத்தில் மகத்தான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் காட்டிலும் மகீயஸாக இருக்கக்கூடிய பகவானை பற்றி சொன்ன அப்படிப்பட்ட பகவான். ந போத்தும், போத்தும்னா அறிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு, பிரபவந்தி முயற்சிப்பதில்லை. ந யார் அப்படின்னு கேட்டால் நைவன் போட்ட ந ஏவன்றது எம்பசிஸ். யார்? அசுர பிரகிருத்தைய அல்லது ஆசுர பிரகிருத்தைய. இந்த அசுரனுக்குன்னு சில தன்மைகள்லாம் இருக்கணும், ஆசுர பிறப்புன்னு சொல்லுவார். அப்போ அந்த தன்மைகளை உடையவர்கள், அந்த பிரகிருதி அந்த சுபாவத்தை உடையவர்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய உன்னை பற்றி உள்ளது உள்ளபடி யதார்த்தமாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதே இல்லை. எப்படிப்பட்டவன் சொன்னால் அதற்கு உண்டான துவாம் ஷீலரூப சரிதைகி. ஷீலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், மகத்தரஸ்யாபி மந்ததரை சக நீரந்திர சம்ஸ்லேஷ. மகத்து மகியஸ் அதாவது மகத்தரமாக இருந்தால் கூட ரொம்ப மந்தமானு சொன்னால் தாழ்ந்து இருக்கிற இடத்துல எந்த விதமான ஒரு இடைவெளி இல்லாமல் பழகுதல். அது ராமகிருஷ்ணாதி அவதாரேஷு சபரி கோபாலாதி ராமகிருஷ்ண அவதாரங்களில் பகவான் அதை நமக்கு காண்பிக்கிறான். அதற்காக தான் அந்த அவதாரங்கள்லாம். சபரியோட காப்பி சபரிங்கிறார், அவளிடத்தில் போய் பழகினான் குஹன். அப்புறம் இங்கே இடையர்கள் இடத்துல போய் பழகினான் கிருஷ்ணனாக இருக்கும்போது. அப்படிப்பட்ட ஷீலம் அந்த குணத்தை உடையவன். ரூபம்னா ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத்து, ரொம்ப பகவானுக்கு அப்படி ஒரு காந்தி, அனைவரும் கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்தி. அதாவது லோகத்தில் 2 விஷயங்கள் நமக்கு நம்மளை கவர்ந்து இழுக்கும். ஒன்று முதல்ல ரூபம்தான்,
சாமான்யமாக இருக்கிறவாளுக்கு ரூபம் இருந்தாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளை ஆட்கொள்ளும். அழகிய ரூபம் இருந்தாலே அவர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே கொஞ்சம் முன்னாடி தான். அந்தளவுக்கு ஒரு அழகான ரூபம் இல்லாட்டி அவெல்லாம் பின்னாடி இன்னும் கஷ்டப்பட்டு முன்னாடி வரணும் இல்லையா? அப்படி தான் லோகம் இருக்குது. அப்போ பகவானை நாம் போய் அணுகணும் வச்சுக்கோங்க, அவனுக்கும் அது தேவை தான். அந்த அழகிய ரூபமானது நமக்கு தேவை. பளிச்சுன்னு நம்மளை கவரக்கூடிய ரூபம் இருந்தால் தான் ஜனங்க போய் அவனை போய் அடைய முடியும். அதுக்கு மேலே அவனுக்கு வஸ்திரம் என்ன, பூஷணம் என்ன, இதெல்லாம் அவனுக்கு எல்லாம் போட்டுட்டு எப்பயுமே விஷ்ணு அலங்கார பிரியன்னு சொல்லுவாள். ஸ்மார்த்தெல்லாம் சொல்லுவாள், விஷ்ணு அலங்கார, உங்கள் சுவாமி அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி பகவான் என்ன நம்மளை கவர்ந்து இழுப்பதற்காக ஒரு சுபாஷயத்தோடு அந்த திவ்யமங்கல விக்கிரத்தை வச்சுட்டுருக்கான். அதற்கு பிறகு சரித்தம்னா அவனுடைய சேஷித்தங்கள், மனோஹாரி சேஷித்தங்கள். இதில் கீதா பாஷ்யத்தில் சுவாமி முதல்ல அவதாரிக்க சாதிக்கச்சே இப்படி நம்முடைய கண்களையும் மனதையும் கவரக்கூடியதான திவ்யமான சேஷித்தங்கள் தான் பகவான் பண்ணிட்டு இருக்கான். எதற்காகனா நாம் போய் அவனை சரணம் பற்ற மாட்டோமான்னு சொல்லிட்டு. சரித்தைஹி என்ன, திருவிக்கிரமன் வந்து உலகத்தை அளந்தான். அதற்கு பிறகு இந்த பூமியை வந்து சமுத்திரத்தில் மூழ்கி இருந்த பூமியை வெளில எடுத்தான். அப்புறம் அமிர்தத்தை மதனம் பண்ணச்சே அதன் லீலையெல்லாம் வந்தம் பண்ணான். இப்படி பலவிதமான சேஷிதங்கள்லாம் பண்ணான். பரம பிரகிருஷ்ட சத்வேன. அடுத்து ஸ்லோகத்தில் அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா, துவாம் ஆசுர பிரகிருத்தைய போத்தும் நைவ பிரபவந்தி, இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. அதுக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரும். அப்படி வச்சு நீ உன்னை எப்படிப்பட்டவன்னு சொன்னால், ஷீலரூப சரித்தைகி பரம பிரகிருஷ்ட சத்வேன அதிக உத்கிருஷ்ட சத்வ குணேன இத்தியர்த்தா. உத்கிருஷ்டமான சத்வம் வந்து பகவானிடத்தில் இருக்குது. அப்படி சுவாமி வந்து இப்போ அதுக்கு ஒரு இது கேட்குறார். ஒருவேளை சத்வகுணம் கூட பிரகிருத்தியை சேர்ந்தது தானே, அது பகவானத்தில் இருக்குமான்னு பொருந்துன்னா அதுக்கு சமத்துவம் சாதிக்கிறார். மோக்ஷோபயுக்த சத்வேன அப்படின்னு அந்த லெவலில் கொண்டு போய் அப்படிப்பட்ட ஒரு சாத்வீகம், அல்லது அப்ராக்கிருத சுத்த சத்வ சமாசிரயத்துவம் வா விவக்ஷிதம், அல்லது அப்ராக்கிருத்தமான ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன சத்வகுணம் இருக்குமோ அதோடு கூடியவன்னு அதை எடுத்துக்கிறார். அடுத்து சாத்விகதையா, இந்த சத்வம் வேறு, சாத்விகதையா சப்தம் வேறு. சாத்விகதையான்னு சொன்னால் அது சாஸ்திரீகி, சாத்விகதையா பிரபலைச்ச சாஸ்திரீகி. சாத்விக புராணம் இருக்கும்னோ, அதாவது புராணங்களில் வந்து இது வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கான், புராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சாத்விகமாக 6, ராஜசிகமாக 6, தாமசிகமாக 6ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் கீதையிலையும் அந்த சத்வத்தெல்லாம், அதுக்கு சத்வம் என்ன பண்ணணும் சொல்லியிருக்க. சத்வா சஞ்சாயத்தை ஞானம் ரஜசோ லோபையவச்ச பிரமாத மோகோ தமசோ பவதோ ஞானமேவ சேத்தின்னு தாமச புராணங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டால் மோகத்தை கல்பிக்கும். ஆழ்வார்லாம் சாதிக்கிற அந்த மாதிரி மோகிப்பதற்காக ஒரு அந்த மோகனத்தை ஏற்படுத்துவதற்காக கள்ள வேடம் கொண்டு போயின்லாம் சொல்லி எல்லாரையும் ஒரே வழியில் கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால் அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவனுடைய லீலை எல்லாம். அப்படி பண்ணும்போது அந்த தாமச ராஜச புராணங்கள்லாம் விட்டுட்டு சாத்விக புராணத்தில் சொல்லப்பட்ட அவனுடைய இது ஒரு மேன்மை எல்லாம், விபூதி எல்லாம், அதுக்கு பல பிரமாணங்கள் கட்டுறார். மனுவனுடைய இது என்ன, ஸ்ருதி என்ன, மத்ஸ்ய இது என்ன, கூர்ம இது என்ன, எல்லாமே வந்து எல்லா பிரமாணங்களையும் எடுத்து காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் கூட உத்தரகாண்டத்தில் சுவாமி அத்தனை எடுத்து காண்பிக்கிற பிரமாணங்கள்லாம் இதற்கு இதுவாக எல்லாம் எடுத்து காண்பிக்கின்றார். அதாவது இப்படி இவ்வளவு மேன்மை இருக்கக்கூடிய ஒன்றே தெரிஞ்சுக்காமல் போயிட்டாலேன்னு சுவாமியுடைய ஆத்தங்கமாக கடைசியில் சொல்லப்படுறார். அல்லது தனக்கு இத்தனை பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்க தனக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு இது கிடைச்சிதுன்னு ஸ்லாகி தன்னை அவர் இது பண்ணிக்கிறாராம். அது மாதிரி ஆஸ்வாசப்படுத்திக்கிறாராம். அது மாதிரி அத்தனை ஒரு இது இருக்குது. பிரபலமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்களால் சொல்லப்பட்டிருக்கு. சாத்விகத்தையா பிரபலைச்ச சாஸ்திரி பிரக்யாத தெய்வ பரமார்த்தவிதாம் மதேஷ்ச. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்க்கச்சு இப்போ சுவாமி வந்து அதுக்கு ஒரு இது காண்பிக்கிறார். இந்த பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதேஷ்சன்னு சொன்னால் மகர்ஷிகள்லாம் இங்கே அவர்களை மேற்கோள் காட்டுறது. இப்போ சாஸ்திரத்தை சொல்லியாச்சு, பிரபலைச்ச சாஸ்திரைகி எல்லாம் பகவானை பற்றி சொல்லப்பட்டிருந்தா கூட சாஸ்திரத்தில் வந்து இத்தனை பேதம் இப்போ இருக்கு இல்லையா? அப்போனா அதை சரியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மதி இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டால் பலவிதமான இது வந்துடும், பிரிவுகள்லாம் வந்துடும் ஞானத்தில்.
ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க மகர்ஷிகள்னா பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதான்னு சொன்னால் அந்த மகர்ஷிகள்லாம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேத வைதிக பரிகிரக பிரகர்ஷாத்து ஆப்த தமத்துவம் சூச்சியது. நமக்கு ரொம்ப ஆப்தாலாக இருக்க, பரம ஆப்தாலாக இருக்க. ஆப்தன்னா யாருன்னு சொன்னால் உள்ளபடி நன்மை பயக்கும் விதமாக கூறுதல் அப்படி சொல்லக்கூடியவா. ஆப்த தமம்னு சொன்னால் அதுலேயே இன்னும் பெஸ்ட்டு. தெய்வம்னு சொன்னால் அது தேவதார்த்தக, தேவதையாக வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளும் வேறு சொல்லியிருக்கா. மதைஷ்ச அப்படின்னு, மதைஷ்சன்னு சொன்னால் அந்த மதங்களால் அல்லது அவருடைய வியாக்கியானங்களால். இப்படி இருந்தும் கூட நைவ ஆசுர பிரகிருதைய ஹந்த அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அவெல்லாம் இருக்காளே, அது கீதையிலேயே பகவான் அதற்கு சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சாதிக்கிறார். அது மாதிரி வரைச்ச கடைசியில் சொல்லி முடிக்கிறார். ஆசுரின்னு சொன்னால் தாமசி பிரகிருதி ஏஷாந்தே ஆசுர பிரகிருத்தைய அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் காண்பிச்சுறார். தாமச பிரகிருத்தியாக இருக்கிறது ஆசுர பிரகிருதி. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சஞ்சயனுடைய வச்சனம் இருக்குது. வித்யா ராஜன்னத்தே வித்யா மம வித்யா நஹீயத்தே வித்யாஹீன தமோத்வஸ்தோ நாபிஜானாசி கேசவம். வித்யாஹீன தமத்வஸ்த, அஜ்ஞானம் இருக்கிறதுனால அவர்களால் கேசவம் ந அபிஜானாசி. அது ராஜன் திருதராஷ்டிரனை பார்த்து சொல்கிறார், உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது. மாயாம்னு சேவே பத்ரம் தே ந விருதா தர்மமாச்சரே சுத்தபாவம் கதோ பக்தியா சாஸ்திராத் வேர்மி ஜனார்த்தனம் இதி. நான் இந்த மாயையை நான் அதற்கு அடிபணிந்து இல்லை. தர்மத்தை வீணா டம்பத்துக்காக நான் தர்மத்தை ஆச்சரிப்பதில்லை. மனசில் சுத்த பாவத்தை அடைந்து சாஸ்திரத்தினால் பகவானை தெரிந்து கொண்டிருக்கின்றேன்னு கேசவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு அவனுடைய சஞ்சயனுடைய ஒரு வாக்கியம் அது. அப்படி இல்லாதவாளால் அந்யதாவா சியாத், அதாவது அப்படி இல்லாதவாளை இது இப்படி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சாதிக்கிறார். அதற்கடுத்து 16வது பத்தியம். யாரால் அப்போ தெரிஞ்சுக்க முடியும்? யாரால் தெரிஞ்சின்ற இத்தனை பேர் தெரிஞ்சின்றவா இல்லை, தெரியாதவா இத்தனை பேர் இருக்கா, யாரால் தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டால் அதற்கு அடுத்த பத்தியம். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிப்ரடிமஸ்வபாவம் மாயா பலேன பவதாபி நிகூஹ்யமானம் பஷ்யந்தி கேசிதனிஷம் त्वदनन्यभावाः. उल्लङ्घितत्रिविधसीमसमातिशायि सम्भावनं तव परिभ्रडिमस्वभावं मायाबलेन भवतापि निगूह्यमानं पश्यन्ति केचिदनिशं त्वदनन्यभावाः. त्वत् अनन्यभावाः केचित् अलद् केचित् त्वदनन्यभावाः अनिशं पश्यन्ति. வேரஸ் இந்த பக்கம் பார்க்கும்போது துவத்து அனன்ய பாவாக அங்கே ஆசுர பிரகிருத்தையான்னு சொன்னார். அதற்கு மாறாக சத்வகணம் ஓங்கி இருக்கக்கூடிய உன்னை விட்டு வேறு சிந்தனமே அவளை கிடையாது. பகவானையே அனன்ய பிரயோஜனமாக உபாசிக்கக்கூடியவர்கள், பக்தி செலுத்தக்கூடியவர்கள், நினைத்திருக்கக்கூடியவர்கள். கேச்சித்துன்னு சொன்னால் இந்த பக்கம் எப்பயுமே லோகத்திலேயே நல்ல வஸ்துக்கள் குறைவாக தான் இருக்கும். அனிஷம்னு சொன்னால் ஆல்வேஸ்னு அர்த்தம். பஷ்யந்திக்கு சுவாமியுடைய இதை பார்க்கலாம். சாஸ்திர ரீதியாக தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு யோக ரீதியாக சாட்சாத்காரம் பண்ணுறான்னு முதல்ல அதுக்கு சொல்லப்படுறது. எப்படின்னு கேட்டால் நீ எப்படி பாட்டவன் மறுபடியும் சொல்லணுமோண்ணா அதற்கு சொல்ல போகிறார். அத சர்வ பிரதிபத் பிரபாவ நிபந்தனம் சோத்தியம் தத் சத்பாவேன பரிஹரன்னு பரம சமிருத்தி பிரயோஜனத்தையா சத்வஸ்தானாம் பகவத் அனுபவலாபேன சந்துஷ்யதி உல்லங்கிது. அதாவது சத்வஸ்தானம்னு சொன்னால் அங்கே தமசுன்றது, இங்கே சத்வம். பகவானுடைய அனுபவத்தினாலேயே அவர்கள் எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கா. பகவானுடைய அனுபவம் இல்லைன்னா அவர்களுக்கு அந்த ஆனந்தம் இல்லை. அப்போ உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிபிரடிம சுபாவம். இந்த பரிபிரடிம சுபாவத்துக்கு இந்த முதல் இது விசேஷனமாக போகிறது. தவன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா உன்னுடைய, நீ எப்படிப்பட்டவன் கேட்டால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இதனாலேயே பல விஷயங்கள் இது தெரிய வருது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னதுனாலேயே இந்த உல்லங்கித த்ரிவித சீமையெல்லாம் வரப்போகிறது. ந சமஹ அனேன கஷ்டன ந தத் சமஸ்சாபியதிகஸ்ச திருஷ்யதே குதோன்யஹ ந த்வத் சமோஸ்தி அபியதிக குதோன்யஹன்னு
இந்த இதெல்லாம் பிரமாணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு சமமாகவோ அல்லது அவனுக்கு அதிகமாகவோ யாரும் இல்லை. உல்லங்கிதன தாண்டியன்னு அர்த்தம். திரிவித சீம தேசகால இந்த இது இருக்கணும், வரைமுறை இருக்கணும், அதெல்லாம் தாண்டினவன் அர்த்தம். தேசத்தக காலத்தக விஷயத்தகன்னு சொல்வார். தேசத்தை வைத்துக்கொண்டோ, காலத்தை வைத்துக்கொண்டோ, இடத்தை வைத்துக்கொண்டோ, நேரத்தை வைத்துக்கொண்டோ, வஸ்துவை வைத்துக்கொண்டோ, இந்த வஸ்துவில் இருக்கா அந்த வஸ்துவில் இல்லை, இந்த சமயத்தில் இருக்கா அந்த சமயத்தில் இல்லை, இந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாத மாதிரி எல்லாத்துலேயும் பரவி இருக்கக்கூடிய தன்மை பிரம்மத்துக்கு உண்டு. அப்புறம் சமாதிஷாயின்னு சொன்னால் சமஸ்ச அதிஷாயிச்ச, சமமாகவோ அல்லது அதிசயம்னா அவனை விட மேற்பட்டு எதுவும் கிடையாது. அப்படி சம்பாவனம் தவ பரிபிளிம சுபாவம், அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய பரிபிளிமம்னா பிரபுத்வ ரூபம். அது பரிபிளிமக்கு சுவாமி சொல்றார் பிரபுத்வ ரூபம். தர்மம் யாவத் ஸ்வரூப பாவினும் தர்மம், எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த தர்மம். சரி, அதுக்கப்புறம் ஒன்று சொல்லிட்டார், மாயாபலேன பவதாபி நிகூஹியமானம். மாயாபலேன குணமய பிரகிருதி சாமர்த்தியன. நம்ம சொல்கிற மாயை அந்த அச்சிந்தியமான அனிர்வச்சனீயமாக இருக்கக்கூடிய மாயை இல்லை. இது இந்த குணமயமான பிரகிருதி இருக்கும்னு அது என்ன பண்ணுறது? அது இதில் சொல்லச்சே சதுஸ்லோக சொல்கிறார், யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு சொல்கிறார். என்ன பண்ணுறதா? பகவானே மறைக்கிறதான். இந்த பிரகிருதிக்கு அத்தனை பலம் இருக்கான், பகவான் தான் கொடுத்து வச்சுருக்கான். அந்த இது ஸ்ருதி பிரமாணங்கள்லாம் கூட இருக்குது. மாயாம்த்து பிரகிருத்தின் வித்யான் மாயின்னு மகேஸ்வரம்லாம் வசனம் இருக்குது. அந்த மாயையை மம மாயா துரத்தியான்னு கீதையில் சொல்ல போகிறான், பகவான் சொல்லியிருக்கான். அதனால் இது கர்ம வசியத்தினால் இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள்லாம் பகவான் எத்தனை அவதாரம் எடுத்துன்னு வந்தாலும் கீதையிலே பகவான் சாதிக்கிறான், அவனை சாதாரண மனுஷனாக பாவிக்கிறான் எல்லாரும். அவஜா அனந்திமாம் மூடா மா அனுஷீம் தனு மாஷ்ரிதம் பகவான் சாதிக்கிறான். ஆனால் பகவானே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா அந்த நிகுஹ்யமானம்னு சொன்னால் நித்தராம் பிரச்சாத்தியமானம். நித்தராம்னா கம்ப்ளீட்டாக, பிரச்சாத்தியமானம்னா அப்படியே மூடப்பட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் சில பேர், சில சத்வகுணத்தோடு ஓங்கி இருக்கக்கூடிய சில பேர் பார்க்குறா, பஷ்யந்தி. எப்படி? சாஸ்திரத்தக பிரதமம், முதல்ல குருவிடத்தில் போய் உபதேசம் வாங்கிக்கிறோம் இல்லையா? சாஸ்திரத்தை கொண்டு குரு உபதேசிக்க, சாஸ்திர ரீதியாக அந்த உபதேசம் மூலமாக இப்போவே நம்ம சஞ்சயனுடைய இதை பார்த்தோம், சாஸ்திராத் வேத்மி. அப்படி சாஸ்திரம் மூலமாக பிரதமம் விஷதம் அவகச்சந்தி. ஓ, இப்படியெல்லாம் அவனுக்கு குணாதிசயங்கள்லாம் உண்டா, அவனுடைய ஸ்வரூபம் இப்படிப்பட்டதா, சுபாவம் இப்படிப்பட்டதா, விபூதி இப்படிப்பட்டதா, குணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பశ్చాத் யோக பலேன சாட்சாத் குருபந்திச்சு. அதற்கு பிறகு அவர்களுக்கு பகவான் அந்த சக்தியை கொடுத்துருந்தானா அவர்களும் முயற்சி செய்து என்ன பண்ணுறா, யோகத்தினால பகவானை சாட்சாத் கரிக்கின்றார்கள். இது பல மகர்ஷிகள் சனத் சுஜாதா இவெல்லாம் அந்த பண்ணியிருக்கா முன்னாடி. அதனால் கேச்சித்துனா அவர்களெல்லாம் எடுத்துக்கணும், அவர்கள் தொடங்கி எல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு எடுத்துக்கணும். அதனால் அப்படிப்பட்டவா இந்த மாதிரி இருக்கக்கூடியவா என்ன பண்ணணும்னு கேட்டால், பகவானே உன்னுடைய இதையெல்லாம் மேன்மையெல்லாம் தெரிந்து கொண்டு பிரபாவத்தையெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை அறிந்திருக்கின்றார்கள், உன்னை சாட்சாத்கரிக்கின்றார்கள். முன்னாடி கீழே சொன்ன ஸ்லோகத்தில் இல்லாத மாதிரி இவர்கள் வேறுபட்டவர்கள் அப்படின்னு இதற்கு தாத்பரியம். இது நிறைய பிரமாணங்கள் காட்டினே மறுபடியும் ஏ தமேவ பிரபத்தியந்தே நதே முக்கியந்தி மாணவாக பக்தியா துவனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜனன்னு கீதையில் சொன்ன பக்தியா துவனன்யா, அதுதான் இவர்கள்லாம். இப்போ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த கேச்சித்து பதனன்ய பாவாக, அப்படிப்பட்டவர்கள்லாம் ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப இது, பகவானை தெரிந்து கொள்வதற்கும் பார்ப்பதற்கும். இதுதான் சுவாமி அழகாக அங்கே சாஸ்திரத்தை கொண்டு முதல்ல தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் பஷ்யந்தின்னு திரஷ்டும்னு, அப்புறம் தத்வேன பிரவேஷ்டும், அதற்கு பிறகு மோட்சத்தை அடையிறதெல்லாம் முடியும்னு சாதிக்கிறது. இது 16வது. 15வது பத்தியம் மூலமாக என்ன சொன்னார்னா, ஆசுர பிரகிருதிகள்லாம் இவ்வளவு உனக்கு பிரபாவம் இருந்தும் இவ்வளவு மகிமையெல்லாம் இருந்தும் நிறைய பேரெல்லாம் உன்னை தெரிஞ்சிக்க முடியறதில்லை, அவர்கள் முயற்சிப்பதும் இல்லை. அதுக்கு காரணமும் சொல்லிட்டார். ஆசுர பிரகிருத்தியாக்கிறனால தமோ பலத்தினால் அவர்களுக்கு. அதே மாதிரி சாத்விக பிரகிருத்தியாக இருக்கக்கூடியவா அனன்ய பாவமாக இருந்து கொண்டு உன்னை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் நம்மளுடைய தரப்புலேருந்து சத்வகுணத்தை நிறைய வளர்த்துக்கணும். அஸ்மத் குரு பரம்பராய நமக. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமக. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நமசபாயி.